நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சூரியனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய த கிரேட் உத்திர நட்சத்திரக்காரர்கள். ஓகே, ஒரு பகுதி சிம்மத்திலும் மற்ற 3 பகுதி கண்ணிலும் இருக்கக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? 2025 வருடம் நவம்பர் மாதம் எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? கிறிஸ்டல் கீழே டக்குன்னு இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சிம்மமாக இருந்தாலும் சரி, அது நான் ராசிநாதன், உத்திரமாக இருந்தாலும் சரி நட்சத்திரநாதன். சரி வாங்க ஒரேடியாக கம்பெனியாகவே சில விஷயத்த சொல்லிடலாம். ஓகே, கம்பெனி சீக்கிரட்டை வெளில சொல்லக்கூடாதுன்ற மாதிரி நம்ம கம்பெயின் பண்ணுறது வெளில சொல்ல வேணாம். ஆனால் இதுதான் நடக்க போகுது. ஓகே, நீங்கள் சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த தடவை கொஞ்சம் தலைமைத்துவம் மேலோங்கும். நிறைய ஒர்க்லோடு அதிகரிக்கும். நீங்கள் செஞ்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கொடுப்பாங்க. வேறு வேலை மாறுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு ரொம்ப நல்லவன் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ரொம்ப நல்லவன் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் கேது தான். சரியா? போதும் நம்ம சம்பாதிச்சு, போதும் நம்ம இருந்துன்ற மாதிரி நல்லா இருக்கிற உங்களை அப்படி உட்கார வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கேது பண்ணுவார். மக்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஓகே, அதனால் கொஞ்சம் ஏகாந்தத்தோடு இருத்தல், அமைதியாக இருக்கிறது, யாராவது பேசினாலே எரிச்சலாக வருது, யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறது, நம்ம அடுத்தவங்கிட்ட எரிஞ்சு விழுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாகவும் இல்லாமல் கடுப்பேற்றுற மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி போகும். யாருக்கு? உத்திர நட்சத்திரக்கால். ஏன்னா நட்சத்திரநாதன் சரி, ராசிநாதன் சரி, 2 பேரும் ஒரே ஆளாக வரனால அந்த 2 பேருமே கொஞ்சம் மழு குறைந்திருக்கிறதுனால இதுக்கு மேலே எனக்கு தெம்புள்ள சாமி, போதும் எவ்வளோதான் என்னை வச்சு செய்வீங்கடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, ஆனால் வெளியில் அப்படியே நம்ம வடிவேல் மாதிரி வீராப்பா வரப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம அப்படியே காட்டிட்டோம் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. அப்படின்ற போது கொஞ்சம் மனரீதியான சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம். யாருக்கு? சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 15 நாட்கள் தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாக போகும்போது பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. வரக்கூடிய நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதமே அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா சிவராஜ யோகத்தில் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் இருக்க போகிறாங்கன்றது உத்திர நட்சத்திரக்காரர்கள் பெருசாலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பராக இருக்க போகுது. இந்த ஒரு மாதம் அதுவும் ஒரு 15 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த 15 நாள் அதோட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பழகிடும் இந்த ஒரு மாதம். ஓகே, அவ்வளோதான். இப்படி வந்தீங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நட்சத்திரநாதனும் வலு கம்மியாக இருக்கார், ராசிநாதனும் வலு கம்மியாக இருக்கார். என்னத்தை நான் சொல்ல? போகுமா போகாதா, சரியா தப்பா, செய்வேனா மாட்டேனா, வருமா வராதா, போலாமா வேண்டாமா, இதே மாதிரி டைலமா சுத்தும். ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தாலே நம்ம சொல்ல வேணாம். 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அறிவும் இருக்கு நிறைய, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். 2027 என்ன நடக்குன்றது 2012 சொல்லக்கூடிய ராசி என்னன்னா கன்னி ராசி தான். அவ்வளோ அறிவு, கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கண்ணினே சொல்லுவேன். அந்த அளவுக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க இன்னும் ஷார்ப். அதில் பிளானிங் பக்காவான பிளான் மாஸ்டர்ஸ். ஓகே, அப்படிப்பட்ட உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரே டைலமாவாக இருக்கும். ஓகே இல்லை, மாறலாம், மாற வேணாம், இருக்கலாம், இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று குறித்து, அது வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு தான் தெரியும். அது வீடாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், அது ஆஃபீஸாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் ஒன்று என்ன செம்மையான விஷயம்னா, இது வரைக்கும் 10ல் குரு அமர்ந்து உங்களுடைய வேலையில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 11ஆம் இடத்தில் லாபத்தில் குரு அமர்ந்திருக்கிறார்ன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். ஸோ 11ஆம் இடத்துல லாபத்தில் குரு இருந்து கிட்டத்தட்ட 3, 5, 7ஆம் இடங்களை இயக்குகிறார். அதுவும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை அப்படி வாழை சுருட்டி வச்சுக்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த தடவை குருவுடைய பார்வை கொடுக்க போதுன்றால சனியால் வரக்கூடிய இந்த அஷ்டம சனியில கூட தப்பிச்சிடலான்னு இந்த கண்டே சனியில பெருசாக மாட்டிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைலேருந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1%. மிச்சம் 99% ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, கண்ணில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் கொஞ்சம் வலு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 15 நாட்களுக்கு ஒரு மாதிரி ஓடும். அதாவது இது எப்படி சொல்கிறது, தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லைல்ல. நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சில பேரை பார்த்து போட்டி பொறாமை வரும். நானும் அதே மாதிரி தானே இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியான சில போட்டிகளும் சில ஒரு மாதிரி பொறாமன்னு சொல்ல வேணாம், ஏக்கம்னு சொல்லலாம். நான் அப்படி தான் சொல்லுவேன், பொறாமலாம் சொல்ல மாட்டேன், ஏக்கம் தானேங்க.
இது சாதாரணமாக எல்லா மனுஷங்க எனக்கும் வரும்ல, உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அதனால ஒரு மாதிரி ஏக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் சூரியனும் வலுவிழந்து இருக்கிறார் அப்படின்ற போது கன்னி ராசிக்காரில் இருக்கக்கூடிய உத்திரட்சத்திரக்காரர்களுக்கு அப்பாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம், பெருத்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கும். கொஞ்சம் அவருக்கு வீசிங் பிரச்சனை வர்றது, மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வர்றது, உங்களுக்கே கொஞ்சம் கோல்டு பிடிக்கிறது, ஃபீவர் பிடிக்கிறது, தொண்டையில் பிரச்சனை, இதெல்லாம் போன மாதம் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதம் அது அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொஞ்சம் சளி பிடித்தல், குழந்தைகள் கொஞ்சம் மேலே இருந்து கீழே விழுந்து கொஞ்சம் அடி வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் சில கன்னியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எழலாம். ஓகே. ஆனால் 11ஆம் இடத்துல லாபத்தில் கொடுக்கும்போது நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். அந்த முயற்சியெல்லாம் வெற்றிகரமான முயற்சியாக இருக்கும்போது நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. 7ஆம் இடம் இயங்கும் போது இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவுகள் எட்டி பார்க்கலாம். 12ஆம் அதிபதி கொஞ்சம் வக்ரமாறதுனால எனக்கு தெரிஞ்சு சேமிப்பு பற்றிய தாட் ப்ராசஸ் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதத்துலேருந்து ஏலச்சீட்டு போடலாம், இந்த மாதத்துலேருந்து நகைச்சீட்டு போடலாம், இந்த மாதத்துலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து வைக்கலான்ற மாதிரி கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய தன்மையும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரனுடைய பொசிஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்ற போது வேலை சார்ந்த விஷயங்களில் வருமானம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்தான்னு கொடுக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு நல்லவை எல்லாம் ஒரு 70%, கவனமாக இருக்க வேண்டியது ஒரு 30% கண்டிப்பாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. பெண்களாக இருக்க பட்சத்தில் அடிவயத்தில் ரொம்ப கவனம் தேவை. கால் பாதம் கண்டிப்பாக வலியுறும். நரம்பு இழுத்துக்கிறது, மரத்து போகிறது, ரொம்ப கால் நின்னா வலிக்கிறதுன்ற மாதிரி இருக்கிறது, திடீர்னு வேற செருப்பு வாங்க போகிறேன், வேற ஷூ வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கால் பாதத்திற்காக செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய தருணம் வரலாம். அது பெண்களுக்கு நிறையா, ஆண்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால் சம்மந்தப்பட்டு சில பெயின் வந்து வர்றது, காஃப் மசில்னு சொல்லக்கூடிய இடத்துல பெயின் வருது, பாதத்தில் கொஞ்சம் வலி வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்டு வலி வரலாம். கொஞ்சம் என் வயிற்று சம்மந்தப்பட்டு என் அடிவயிறு எல்லாம் கண்ணி இண்டிகேட் பண்ணும். அதுவுமே கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது சுக்கரனோட சேர்ந்து கொஞ்சம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த தடவை உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அல்சர் மாதிரி சில பேருக்கு உங்களுடைய தசாபுத்தி நல்லா இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஆப்ரேஷன்லாம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒன்று எட்டி பார்க்கலாம். கவனமாக இருந்துக்கோங்க. அதில் மட்டும் பார்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சேர்க்கை, சூரியனுடைய சேர்க்கை, திரும்ப சூரிய செவ்வாயுடைய சேர்க்கை, 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறது நல்ல விஷயம். அந்த முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாகக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. 3ஆம் அதிபதி குருவோட பார்வை இருக்கிறதுன்றது சூப்பர். டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்பீடாக சில விஷயங்கள் இயங்குவீங்க. வாட் நெக்ஸ்ட்னு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓடும். இதெல்லாம் நல்லா இருக்குது. பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் ஏக்கங்களும் லைட்டாக சில விஷயங்களை ஏமாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அதை நிறையாவோ இல்லை கம்மியாவோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுடைய ஜனகால ஜாதகம் தான் நிறைய இம்பேக்ட் பண்ண போகுது. கோச்சார கிரகங்கள் அதுக்கு வந்து ஒரு கருவி மாதிரி இயங்க போகிறாங்க. ஓகே. நீங்கள் படிக்கிற உத்திர நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தீங்கன்னா சூப்பராக படிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மார்க் வருமானு பார்த்தா மார்க் வராது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ரொம்ப வந்து நிறைய மெனக்கெடுவீங்க. இந்த சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலலாம் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துகிட்ட பிள்ளைங்க ஒரு மாதிரி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய புதனுடைய காம்பினேஷனை பொறுத்து. செவ்வாய் நல்லா இருக்கிறனால, சுக்கிரன் நல்லா இருக்கிறனால மொழி பாடங்கள்லாம் சூப்பராக மார்க் எடுப்பீங்க. மொழி சம்மந்தப்பட்ட பாடங்களில் அதே மாதிரி யாரெல்லாம் மருத்துவம் படிக்கிறீர்களோ, யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ அவங்களாம் சூப்பராக படிப்பீங்க. நிறைய பேர் இந்த அரியர் கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து அதை வந்து அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு இருக்குது. ஸோ கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தடை ஏற்படலாம். ஓகே. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி பெண்களாக இருக்க பட்சத்தில் கொஞ்சம் உங்களுடைய லேடி டாக்டரை பார்த்துட்டு வர்றது, அதுக்கு சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, அதன் மூலமாக கொஞ்சம் ஹீட்டு கலப்புறது, டயர்டாக இருக்கிறது, கால் பாதத்தில் வலி வர்றதுன்ற மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் இந்த ஒரு மாதம் எட்டி பார்க்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் முடியாமல் போகிறது, சோர்ந்து போகிற மாதிரியே இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சூப்பரான டைம் பீரியடு. எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு. நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக சில விஷயங்கள் நடக்க போகுது. சொல்லி அடிக்க போகிறீங்க, ஜெயிச்சு காட்ட போகிறீங்க, கில்லியாக நிற்க போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான வருமான உயர்வு அதிகரிக்க போகிறது. யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் வந்து தொழிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம்
அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியட். யாரெல்லாம் பிசினஸ் மேனா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சு, அதன் மூலமாக ஒரு நல்ல லாபம் வருவதற்கான வாய்ப்பை இந்த நவம்பர் மாதம் முதலே எதிர்பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதற்கான முகாந்திரங்கள் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. ஓகே, கூல். நீங்க 60 வயது தாண்டிய உத்திர நட்சத்திரக்காரர்களா இருந்தா கண்டிப்பா இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. சாப்பாடு விஷயத்துல கவனம் தேவை. முடிஞ்சா 4 தடவ உபவாசம் இருங்க. போய் வேற புரட்டாசி மாசம் போயிடுச்சு. இப்ப ஐப்பசி மாசம் வந்துருச்சு. போன தடவ நம்ம பெருமாள புடிச்சோம். இந்த தடவ நம்ம சிவன புடிச்சுப்போம். என்ன பாவம் நம்மளுக்காண்டி சிவன் ரெடியா இருப்பாரு. அதனால ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விரதம் இருக்கிறது, இல்ல சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிற மாரி கொஞ்சம் விரதம் இருந்து வயித்த காய போட்டுக்கிறது நல்லது. இல்ல தேவையில்லாத குடல் விஷயத்தில் சில டிஸ்டர்பன்ஸையும் கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய வர ஏப்பமா வருது, புளிச்ச ஏப்பமா வருது, அன்னதிஷ்டம்னு சொல்லுவாங்க. சாப்பாட பார்த்தாலே கொஞ்சம் பிடிக்காம போறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் லைட்டா எட்டி பார்க்கும். ஹீட்டா சாப்பிடுறது, சூடா சாப்பிடுறது, அது வந்து ஒரு மாரி அடைச்சுக்கிறது. அதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா சாப்பிடுறது. அதே சமயம் டேஸ்ட்டா சாப்பிடணும். சுட சுட டேஸ்ட்டா சாப்பிடணுன்ற மாரி எண்ணமெல்லாம் மேலோங்கும். ஏன்னா சுக்கிரன், சூரியன் காம்பினேஷன் இருக்கும்போது நல்லா சாப்பிடுறதுக்கான வகைகள்லாம் கொண்டு வந்து குடுக்கும். நெறைய தாயாரோடு இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு கிடைக்கும். தனியா இல்லாம சிவன், அம்பாள் இருக்கக்கூடிய கோவில், அதே மாரி மகாவிஷ்ணு, லட்சுமி இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான அமைப்பு இருக்கும். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை குடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ உங்களுக்கு என்ன கடவுள் சூப்பரா ஃபேவர் பண்ணக்கூடிய கடவுளா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்தில இருக்கக்கூடிய ரங்கநாதர் தான். அவர பிடிச்சுக்கோங்க. இல்லாட்டி கோமலவள்ளி தாயார், கனகவள்ளி தாயார்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய தாயார்களோடு இருக்கக்கூடிய நாராயணன் வழிபாடு. இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்பர்ட்டிய கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்த சூரியன், இந்த பக்கம் செவ்வாயோடு சேர்ந்த சூரியன்லாம் இந்த மாரி அமைப்புள்ள கடவுள்களை போய் வழிபாடு செய்ய மிகப்பெரிய யோகத்தையும், தேவையில்லாத விரயத்தையும் தடுக்கிறதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி குடுக்கும். ஸோ இந்த 1 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, கொஞ்சம் லேசியா போப்போது. உடல்ல கொஞ்சம் பிரச்சனை வலிக்குதுன்ற மாரி போப்போது. கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த தாட் ப்ராசஸ் நெறைய இன்க்ரீஸ் ஆகப்போது. வாழ்க்கையில சேமிக்கலாமான்ற மாரி முயற்சிகளை மேற்கொண்டு அதுக்கான ஒரு விதையை நீங்கள் இந்த தடவ போடப் போறீங்க. சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கு. அதே சமயம் இந்த பக்கம் செலவுகளும் தாறுமாறா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ பெருசா தானே இதுலயும் சரியா போச்சுன்ற மாரி தான் இருக்க போகுது. கொஞ்சம் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. கடன் வாங்காம எப்படி நகர்த்துறது அப்படின்ற மாரி யோசிக்க போறீங்க. வேலைக்கு போறது, ஒரு இடத்துல இருக்கலாமா, வேண்டாமான்ற மாரி டைலமாலாம் இந்த தடவ கிரியேட் ஆக போகுது. இதெல்லாம் முதல் 15 தேதிக்கு அப்புறம் எல்லாமே சரியா போகுது. கிளியர். அவ்வளோதான் இந்த தடவ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பலாபலன் சொல்வது என்றால். ஓகே. இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவ ஊஞ்சல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய ஊஞ்சல் பார்க்கறது, ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடி பார்க்கறது, பார்க்ல போய் ஊஞ்சல் பார்க்கறது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஊஞ்சல்ல உட்கார்ந்து அம்பிகையை ஆட்டுறது, இல்ல வந்து கண்ணன ஆட்டுறது, இல்ல ஊஞ்சல்ல உட்கார்ந்து சாமி ஆடுறத பார்க்கறதுன்ற மாரி ஊஞ்சல் உங்களுக்கு பண்ணும்போது, உங்க கண்ல படும்போது, முன்பின் போறக்கூடிய வாழ்க்கை சரி செய்யறதுக்கு நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. எந்த டைலமா வேணாம். நான் இருக்கேன். நான் நம்புன்றத பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லக்கூடிய செய்தியாகத்தான் இந்த ஊஞ்சல் பார்க்கறது உங்க கண்ல படும். பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வருங்காலம் என்பது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சூப்பரான ராஜயோகத்தை கொண்டு வரக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. முதல் 17 நாட்கள் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.